விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முக்கிய செய்தியாக பார்க்கின்றோம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை அடுத்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் விமான நிலையமே மூடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அதிகரிக்கப்பட்டு விமான நிலையத்திற்குள் வரக்கூடிய பயணிகள் அவர்களது உடைமைகள் கண்காணிக்கப்படுகின்றன. தீவிர சோதனைக்கு பின்னரே அவர்கள் பயணிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். விவரங்களை வழங்க திருச்சி செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில். கோவிந்தராஜ், உங்கள் விவரம். கோபால், பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக இந்திய ராணுவம் சார்பில் இன்று அதிகாலை பதில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் சார்பில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பதில் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற நோக்கில் நாடு முழுவதும் பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து இந்தியா முழுவதும் உள்ள விமான நிலையங்கள் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடங்களிலும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் அவசர நிலையில் இருக்கக்கூடிய சூழல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்நிலையில் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் அங்கு வரக்கூடிய பயணிகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் உள்ளிட்டவற்றை சோதனை இடுவது மட்டுமல்லாமல் உன்னிப்பாகவும் கண்காணித்து வருகின்றனர். திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு பல்வேறு நாடுகளில் இருந்து விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை என்பது இங்கு பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.